இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கண்கலங்காமல் பார்க்க முடியாதுன்னு டைரக்டர் சேலஞ்ச் பண்ணுறாரு. ஒரு சிறுவன் மருந்து கடையிலேருந்து மருந்து திருடிக்கிட்டு ஓடுறான். அந்த கடைக்காரமாக அவனை பிடிச்சி என்னடா திருடுனா இதை வச்சு என்னடா பண்ண போகிறேன்னு கேட்குறாங்க. அந்த பையன் அழுதுகிட்டே எங்கள் அம்மாவுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறான். அதுக்குள்ளே எதிர்த்த ஹோட்டல் ஓனர் இருமா பையனை அடிக்கிறேன்னு வராரு. அந்த பையனை பார்த்து உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்குறாரு. ஆமான்னு தலையாட்டுறான். உடனே மருந்துக்கான காசு அந்த கடைக்காரமாட்ட கொடுத்துட்டு திரும்பி தான் பொண்ணை பார்த்து ஒரு வெஜிடபிள் சூப் எடுத்துகிட்டு வான்றாரு. அந்த பொண்ணு ரொம்ப சலிச்சிக்கிட்டு போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. அவர் அந்த சூப் கவர்லேயே மருந்தும் கொஞ்சம் காசும் போட்டு அவன் கையில் கொடுக்குறாரு. அந்த பையன் அப்போ தான் அவர் முகத்தையே நிமிர்ந்து பார்க்குறான். பரவாயில்ல வாங்கிக்கப்பான்னு சொல்கிறாரு. என்ன நினச்சான்னு தெரியல, அதை வாங்கிட்டு ஓடிடுறான். அப்படியே கட் பண்ணால் ஒரு 30 வருஷம் கழிச்சு அதே ஹோட்டல் ஓனர் அதே பொண்ணு வளர்ந்துட்டாங்க. ரொம்ப பிஸியாக ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அப்பாவுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு அந்த பொண்ணு ஓடி வந்து தூக்குறாங்க. மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, கீழே விழுந்ததில் மண்டையில் அடிபட்டு மூளையில் ரத்தம் கட்டியிருக்கு, தலையில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கான மொத்த பில்லு எவ்வளோங்கிறத அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா மொத்தம் 7,92,000 ரூபாய்க்கு, அதாவது தாய்லாந்து நாட்டு காசில் பாட்டுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ பில்லு கொடுக்குறாங்க. அந்த பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு ரொம்ப நொந்து போய் உட்காந்துருக்கா. அவள்கிட்ட இருக்கிறது அந்த ஒரு ஹோட்டல் மட்டும்தான். டாக்டருங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தலையில் ஆப்ரேஷன் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் இவ்வளோ செலவாகும்னு சொல்கிறாங்க. உடனே ஹோட்டலை மூடிட்டு விற்பனைக்குன்னு போர்டையும் மாட்டிடுறா. ரொம்ப கவலையாக அவங்க அப்பா பக்கத்துலேயே படுத்திருக்கா. அப்போ தான் ஒரு பேப்பர்ஸ்லாம் பக்கத்தில் இருக்குது. அதை எடுத்து பார்க்குறா. மொத்த பில் தொகைன்னு மறுபடியும் வந்திருக்கு. அதில் எல்லா செலவுகளும் ஜீரோன்னு போட்டிருக்கு. அதாவது ஆப்ரேஷன் செலவு, படுக்கை, மருந்து மாத்திரைகள் எல்லாமே கட்டியாச்சு, மொத்த பாக்கி ஜீரோ அப்படின்னு போட்டிருக்கு. அது கீழே என்னமோ எழுதியிருக்கு, இந்த செலவுக்கான பணம் மொத்தமும் 30 வருஷத்துக்கு முன்னால் கொடுக்கப்பட்டது. அதில் சில மருந்துகளும் ஒரு வெஜிடபிள் சூப்பும் மற்றும் படுத்திருக்கக்கூடிய இந்த மனிதருடைய அன்பும் காரணம்னு போட்டிருக்கு. இப்படிக்கு டாக்டர் பிரஜக் அருந்தான். அன்னைக்கு அவர் கொடுத்த மருந்தையும் வெஜிடபிள் சூப்பையும் வாங்கினது இப்போ இந்த மருத்துவமனையோட சீஃப் டாக்டர் பிரஜக் அருந்தாங் தாங்க. அவர் தான் இந்த லெட்டர் எழுதியிருக்காரு. அன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு கொடுத்த இந்த மருந்து இந்த பையனையும் சேர்த்து தான் காப்பாற்றிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இவர் நல்லா படித்து டாக்டராகி இன்னைக்கு சீஃப் டாக்டராக இந்த மனிதரை காப்பாற்றிருக்காருன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் நம்ம செய்கிற சிறு உதவி கூட ஒரு சிலருடைய வாழ்க்கையே மாற்றிடுங்கிறது உண்மைதாங்க. இந்த டாக்டர் பிரஜக் அருந்தாங் போல்.